த லீடருக்கு வந்து இது வந்து முதல் மாநாடுங்கண்ணா. இந்த மாநாட்டில் வந்து போதை ஒழிப்பு அதுக்காக வந்து குரல் கொடுக்குறவர் எங்கள் தலைவர் வந்து அண்ணாமலை அண்ணன். இந்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக போதையை எதிர்த்து ஒரு மாநாடு நடக்குன்னா அண்ணாமலை அண்ணன் தான். மித்த மாநாடு மித்த கட்சிகள்லாம் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் மதுவையும் அதாவது கோட்டர் கோழி பிரியாணி இந்த மாதிரி வாங்கி கொடுத்து கூட்டு போகிற காலத்தை மாற்றி இப்போ வந்து குடிக்கிறவங்களாம் குடிக்காதீங்க வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு டாக்டரை வச்சு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன எங்கள் தலைவர் வந்து அண்ணாமலை அண்ணன் தான். இந்த மாநாட்டுக்கு நாங்களாம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க. டிவிகே மாநாடு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே பார்த்துக்கோங்க, ஒரு மரத்து மேலே ஏறுறதோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி அவங்க வந்து நடத்தியிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு ஒழுக்கமாக ஒரு நாங்கள் வந்து ஒரு இயக்கத்தில் இருக்கோம், அண்ணாமலை ஒரு அதிகாரி, அவர் வந்து ஒரு சாமானிய மனிதனுடைய அரசியலை விரும்புகிறவர். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாங்கள் வந்து பொதுமக்களுக்கும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்கோங்கண்ணா. இப்போ வேறு இந்த மாடனால என்ன மாற்றம் உண்டாகும்னு நினைக்கிறீங்க? ஆனால் கண்டிப்பாக வந்து மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா போதை ஒழிக்கணும்னு சொல்லி எல்லாம் ஒரு 4 சுவருக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் மட்டும்தான் அதை பொது வெளியில் கொண்டு வந்து மக்கள் நலன் சார்ந்து, தமிழ் நலன் சார்ந்து, தமிழ் மக்கள் நலன் சார்ந்து போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்த பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி எல்லாத்தோட நலனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு மாநாடு பண்ணுறோம். மற்ற கட்சி மாதிரி இல்லாமல் எங்களோட தலைவரோட ஸ்பீச் கேட்டாலே இந்த போதை விழிப்புணர்வில் இருக்கிறவங்க எல்லாரும் தெளிவாயிருவாங்கண்ணா. போதையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மக்கள் எங்கள் தலைவரோட அறிவுரை கேட்டாலும் கட்டாயம் தெளிவாயிருவாங்க. அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கறது எங்கள் தலைவர் இன்னைக்கு வர போகிறாருங்கண்ணா. போதை விழிப்புணர்வு மாநாடுங்கிறது ஒரு சும்மா செயலுக்காக பேருக்காக நடத்துகிற மாநாடு இல்லைங்க. இது வந்து எத்தனையோ லட்சம் மக்களை வந்து விழிப்புணர்வு கொண்டு வர போகுது. அது போதையிலேருந்து தெளி வைக்க போகிறாங்க. அப்போ தலைவர் என்ன அறிவுரை சொல்ல போகிறாரு, அதை எதிர்பார்க்கறதுக்கு அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் அந்த மதுனாலையும் போதையினாலையும் கஞ்சானாலையும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த குடும்பம் சார்ந்தவங்க வர்றாங்க, தலைவர் என்ன அறிவுரை சொல்ல போகிறோம் அதை கேட்கறக்காக வர்றாங்க. அதனால தான் குடும்பமாக குழந்தைகளோட வராங்க இந்த மாநாட்டுக்கு. இப்போ இந்த ஏற்பாடு யார் ஆர்கனைஸ் பண்ணால், யார் இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? ஆனால் அந்த ஏற்பாடு வந்து எங்களுக்கு வந்து இது முதல் மாநாட்டை வந்து நம்ம வசந்தராஜன் பொள்ளாச்சி வந்து எம்பிக்கு நின்னாருங்க. அவர் வந்து ஒரு 28 வருஷமாக வந்து ஒரு பேர் இயக்கத்தில் வந்து ஒரு தலைவராக இருக்காருங்க. அந்த இயக்கத்தை விட்டுட்டு இப்போ இந்த அண்ணாமலை பின்னாடி நாங்களாம் ஒன்றிணைந்து நிற்கிறோம். நாங்களும் வசந்தனை பின்னாடி நிற்கிறோம். அவரை நம்பி வந்து அண்ணாமலை என்ன கொடுத்துருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது வீத லீடருடைய முதல் மாநாடுங்கண்ணா. அண்ணன் வசந்தராஜனுக்கு வந்து இது முதல் மாநாடு கிடையாது. அவர் வந்து பல மாநாடுகளை நடத்திய மாநாடு நாயகன்னு ஒரு சாதனை படித்தவர். எதுக்கு இது சொல்கிறேன்னா, 2022 அண்ணாமலை என்ன ஒரு இயக்கத்தில் மாநில தலைவராக இருக்கும்போது முதல் மாநாடு வந்து பொள்ளாச்சியில் நடத்தி தமிழமே ஒரு திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணவர் நம்ம வசந்தராஜன் அண்ணன். அது மட்டும் இல்லைங்க, 2024 மோடி பாரத பிரதமர் மோடி பிறந்த நாளுக்கு 75 வயதுக்கு இலவச திருமணங்கள் நடத்தி வைத்து இலவசமாக ஒரு 75 வருஷ சீர்வரிசைகள் 75 நாட்டு மாடுகள் கொடுத்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு திருமணத்தை தமிழ் முறைப்படி நடத்தினவர் நம்ம வசந்தராஜன் அண்ணங்க. அது மட்டும் இல்லை, போன 2025 கடைசி செப்டம்பரில் மோடி பிறந்த நாளுக்கு நம்ம மோடி நம்ம கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு இசை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக அவருடைய பிருந்தாவன் கல்வி குழுமம் சார்பாக சொந்த பொருட்செலவில் நடத்தியிருக்காருங்க. அதனால் அவர் வந்து பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கனிம வள போராட்டங்கள், இந்த மாதிரி மக்களுக்காக பல சாதனைகள் பண்ணவர் நம்ம வசந்தராஜன். அதனால் அதை தேர்ந்தெடுத்து அண்ணன் வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து பொள்ளாச்சியில் முதல் மாநாடு கொடுத்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவர் பின்னாடி நாங்கள்லாம் அணிதிரண்டு நிற்போங்க.